இப்போ எல்லாருக்கும் தோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எப்படி இந்த ஃபியூயல் ஸ்விட்ச் வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கும், கட் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும் தோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. வெஸ்டர்ன் மீடியா சைட்ஸ்ல மேக்ஸிமமா வந்து இது பைலட் எரர் தான் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, இந்த ஸ்விட்ச் வந்து பேசிக்கா ஒரு ஆக்சிடென்ட்டா தெரியாம நம்மளால வந்துட்டு ஆனோ ஆஃபோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்விட்சோட மெக்கானிசம் அந்த மாதிரின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்விட்சை புல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால நகர்த்தவே முடியும். இது தவறுதலா வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பட் இங்கே நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே ரிப்போர்ட்ல ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. FAA ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்துட்டு போயிங்கோட இன்னொரு டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்டுக்கு போயிங் 737 மாடல்ஸுக்கு வந்துட்டு டிசம்பர் 17, 2018 அப்போ இதே ஃபியூயல் ஸ்விட்ச் கண்ட்ரோலில் வந்து பிரச்சனை இருந்தனால, அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்எங்கேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்விட்ச் மெக்கானிசம்ல பிரச்சனை இருந்ததுனால அந்த ஸ்விட்ச் மெக்கானிசம் எல்லாமே வந்து அவங்க திருப்பி மாற்றணும், இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 737 மாடல்ல எந்த ஸ்விட்ச் மெக்கானிசம் இருக்கோ அதே தான் 787ல இருக்கு. இப்போ கிராஷ் ஆயிருக்க பிளானும் 787 தான். ஸோ பேசிக்கா இந்த ஃபியூல் ஸ்விட்ச் மாடல் எல்லாமே சிமிலரா இருக்கிற காரணத்தினால இந்த ஒரு பர்டிகுலர் செக் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வந்து இந்த பிளானுக்கும் பண்ணியிருக்கணும். ஏர் இந்தியா அதை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணும்போது ஏர் இந்தியா வந்து அதை பண்ணலன்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது மேண்டேட்டரின்னு வந்து மென்ஷன் பண்ணல, அதனால நாங்க பண்ணலன்றத ஏர் இந்தியா சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், பைலட்ஸ் வந்து பேசிக்கிட்டது. ஸோ பைலட்ஸ் வந்து அதை வாண்டடா வந்து ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி கேட்ட உடனே நான் தான் ஆஃப் பண்ணேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்க போறாரு. பட் அங்க வந்து அந்த பைலட் நான் ஆஃப் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு, இன்னொரு பைலட்டும் அதை ஆஃப் பண்ணலன்றது தெரிய வருது. அதனால மேபி இந்த ஸ்விட்சஸ்லயும் ஏதாவது மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ற கேள்வியும் ரொம்பவே ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே பதில் ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மா தெரியற ஒரு விஷயம், ஃபியூயல் ஸ்விட்ச் வந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு போயிருக்கு. அதனால ஃபியூயல் வந்து இன்ஜினுக்கு போகல. அதுவும் ரொம்ப க்ரூஷியலான டேக் ஆஃப் டைம்ல இது நடந்ததுனால இவ்வளவு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ ஃபைனல் ரிப்போர்ட் வந்தா தான் இந்த ஃபியூயல் ஸ்விட்ச் எதனால டிஸ்எங்கேஜ் ஆச்சு, எதனால கட் ஆஃப் பொசிஷனுக்கு போச்சுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோல நான் இதை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஃபாலோ அப்ஸ் இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல நான் போடுறேன். இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் பத்தி நான் பேசணும்னாலும் நீங்க மறக்காத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதை பத்தியும் பேசுறேன். வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Vaskiri Enraj. Bye bye, take care, keep smiling.